வெல்கம் டு செல்வி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா தக்காளி குருமா. இது தோசை இட்லி கூட வச்சு சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்த்தலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 8 முந்திரி பருப்பு, 4 டீஸ்பூன் தேங்காய், கொஞ்சம் உப்பு, கருவேப்பிலை. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கர் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஒரு 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பிரியாணி இலை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கோம், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நம்ம இதை நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சிருக்கிற தக்காளி, பூண்டு, இஞ்சி சேர்த்து நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி விழுதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது கூடவே மசாலா பொருட்கள் சேர்த்துலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள். மசாலா பொருளை சேர்த்து நம்ம இப்போ ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை இப்போ ஒரு 3 நிமிஷம் மிதமான தீயில வச்சு நம்ம எண்ணெய் பிரிகிற வரை வதங்க விடலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்குறதுக்குள்ளே நம்ம தேங்காய், முந்திரி, பட்டை, சோம்பு, கசகசா, கிராம்பு இது எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அப்படியே ஒரு நிமிஷம் நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக இதில் நம்ம புதினா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி இதுக்கு போதுமான அளவாக இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்து நம்ம ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வர வரை நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஒரு சுவையான தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தழை தூவிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு சுவையான குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.